எல்லாம் உண்மையில் வாழ உணவாகும் தருணம் இது. கரகூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரகூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உரைக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையை வாழ உணவாகும் தருணம் இது. இடமெல்லாம் நன்மைகள் சேர அவையெல்லாம் அழைக்கும் நேரம் இது. இடமெல்லாம் நன்மைகள் சேர அவையெல்லாம் அழைக்கும் நேரம் இது. ஆனந்த நேரம் இது, ஆனந்த நேரம் இது. அருள்மழை பொழிகிறது, கரகூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரகூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையை வாழ உணவாகும் தருணம் இது. அயலாரை தேடி நேசித்த இறைவன் பாதையில் சென்றிட நேரம் இது. நண்பருக்காக உயிர்த்தர அழைத்தம் தியாகத்தை உணரும் நேரம் இது. ஆனந்த நேரம் இது, ஆனந்த நேரம் இது. அருள்மழை பொழிகின்றது, கரகூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரகூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். உலகாலும் தலைவன் உயிருள்ள இறைவன் உதிக்கின்ற நேரம் இது. உள்ளங்கள் எல்லாம் உண்மையை வாழ உணவாகும் தருணம் இது. ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும்.
சத்ருவிடம் என்னை காத்திடும் மரண வேளையில் என்னை கூப்பிடும் பிரியமானவர்களே, இறைவனுடைய சன்னிதானத்தில் அமர்வதே பெரிய பாக்கியம். ஆண்டவர் நம்மை அழைத்தால் ஒழிய இந்த இடத்திற்கு நம்மால் வர முடியாது. அவருடைய தனிப்பெரும் கருணை நம்மை இந்த இடத்திற்கு, இந்த நேரத்திற்கு அழைத்து வந்து அந்த அழைத்து வந்த இறையருளே ஆசீர்வாதத்தையும் தந்து நம்மை பலப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இன்றைய நிகழ்வு. ஆண்டவருடைய தனிப்பெரும் இரக்கம் இது. தகுதியற்றவர்களை இறைவன் அழைத்து வந்து அந்த தகுதியற்றவர்களுக்கு என்னென்ன வரங்களை எல்லாம் வாரி வாரி வழங்க முடியுமோ வழங்கி கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு முதற்கண் வணக்கத்தை, நம்முடைய அன்பையும் அவரோடு பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, அன்னையை பற்றி சிந்திக்க இன்னொரு நாள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவள் இரக்கத்தின் அன்னை. அற்புதமான சிந்தனைகள். இதோ முற்றிலுமாக பாவ வாழ்க்கையிலே சூழப்பட்டிருக்கின்ற நமக்கும் அன்னையானவளுடைய பரிந்துரை எந்த அளவிற்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்கின்ற செய்தி இன்றைய மறையுரையின் வாயிலாக கொடுக்கப்பட்டது. தகுதியற்றவர்கள் மீண்டும் மீண்டுமாக உரைக்கப்பட்ட ஒரு அழுத்தமான உண்மை. தகுதியற்றவர்கள், நாம் தகுதியற்றவர்கள். அந்த தகுதியற்றவர்கள் மீது அன்னை இரக்கம் கொண்டு அவளுடைய அபரீதமான அன்பை கொண்டு நம்மை ஈர்த்து கொண்டே இருக்கிறாள் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான செய்தி. அன்புக்குரியவர்களே, அன்னைக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம இருக்கிற நிலைமையெல்லாம் இது எல்லாமே அன்னையானவளுடைய இரக்கத்தினால் பெற்றுக்கொண்ட பிச்சை. ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம உயர்ந்துட்டோம், நம்ம மேலே இருக்கிறோம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே அன்னையானவள் கொடுத்த பிச்சை. தகுதியற்ற எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடை. தகுதியே கிடையாது. இந்த அளவுக்குலாம் நான் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய தகுதிக்கு கிடையாது. ஆனாலும் அன்னையானவள் கொடுத்திருக்கிறாள் என்கின்ற நன்றி உணர்வோடு இன்றைய நாளை நகர்த்த நமக்கு அன்னையானவள் திருவுளம் பற்றி இருக்கிறார். அருமையான இந்த செய்தியை நம்முடைய அன்பு பாசமிகு தந்தை எஸ். ஆல்பர்ட், நம்முடைய புனித லூர்து அன்னை திருத்தலம் வில்லியனூர் திருத்தல அதிபர் அவர்கள் அழகாக ஒரு திருப்பலி, அழகான ஒரு மறையுரை. அன்புக்குரியவர்களே, முக்கியமான செய்தி. இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம், இரக்கத்தை கொடுப்போம். தகுதியற்ற எனக்கு கொடுக்கப்பட்டது. அதுபோல என்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் தகுதியற்றவர்கள் என்று நான் நினைக்கிறேனோ அவர்களுக்கு என்னுடைய இரக்கம் கொடுக்கப்பட வேண்டும். பல நேரங்களில் இதை மட்டும் கரெக்டாக உணர்ந்துக்கிறோம். இவங்க தகுதியற்றவர்கள், இவர்கள் தகுதியற்றவர்கள், இவர்கள் வாழ தகுதியற்றவர்கள், இவர்கள் இந்த இடத்துல இருக்க தகுதியற்றவர்கள் என்பதையெல்லாம் அடையாளம் கண்டு கொடுக்கிறோம். அது வரைக்கும் சரி. நம்முடைய வாழ்க்கை தகுதியற்றவர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்களுக்கு இரக்கத்தை நாம் கொடுக்கின்ற பொழுது இந்த இரக்கத்தின் அன்னையின் அன்பு பிள்ளைகளாக, இரக்கத்தின் பிள்ளைகளாக மாறும். இதுதான் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு. நம்முடைய அன்பு பாசமிகு அருட்தந்தை அழகான ஒரு மறையுரை, அன்னையானவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற மறையுரை. அந்த பாசமிகு தந்தையை பற்றி சொல்ல வேண்டும். நாங்களும் இருவரும் வகுப்பு தோழர்கள். ஆண்டுகளாக ஒரு நட்பு உறவு, மாறாத நட்பு உறவு, பாசத்தால் பிணைக்கப்பட்ட உறவு, ஒரு இலகிய மனம். எப்பொழுதெல்லாம் சந்திக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுடைய உள்ளங்கள் இணைந்து நிற்கும். எப்பொழுதுமே ஒரு தெளிவான சிந்தனைகளோடு பேசுவதும் மகிழ்ச்சியாக இணைந்திருக்கிறோம் கூடிய பாக்கியத்தை, அருளை அன்னையானவள் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதற்காகவும் இந்த நேரத்தில் அவருடைய தனி சிறப்பும் இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவர். வில்லியனூரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டு, அவர் இருக்கின்ற இடங்களெல்லாம் சீரும் சிறப்புமாக செய்து கொண்டே இருக்கிறார். பார்க்கும் பொழுதெல்லாம் வியப்பாக இருக்கும். அவருடைய பணி இன்னும் வளர வளர அன்னையுடைய புகழ் ஓங்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பெயரால் அவரை வாழ்த்துகிறேன், அவருக்காக ஜெபிக்கிறேன். இன்று சிறப்பித்த நம்முடைய அன்பு பிள்ளைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், இவர்கள் தான் நம்முடைய வருங்கால தூண்கள்.
இவர்கள் எப்பொழுதுமே என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அவர்களுக்கான செய்தி இதுதான். அவர்கள்ட்ட ஒரு பெரிய சக்தி இருக்கு, அதுவும் நல்ல சக்தி. நம்ம வளர வளர நம்மகிட்ட இருந்த நல்ல சக்தியெல்லாம் போய் தீய சக்தியாக வளர்ந்து நிற்கின்ற பொழுது அது உருமாறி விடுகிறது. எப்படி மாறினுச்சுன்னே தெரியல. ஆனால் இப்பொழுது அந்த இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது இருக்கின்ற அவர்களுடைய சக்தி என்பது ஒரு பெரிய சக்தி. குடும்பம்னா அவர்களுடைய ஆற்றலை சார்ந்திருக்கிறது. பங்குனாலும் சரி அவர்களுடைய நல்ல உள்ளத்தை சார்ந்திருக்கிறது. அவர்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது சுயநலம் இல்லாத ஒரு ஆற்றல், கடவுளுக்கு பணிபுரிய வேண்டும் என்கின்ற ஒரு ஆற்றல். அதுபோல அடுத்தவருக்கு என்ன செய்திட முடியும், இந்த நேரத்தில் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அதனால பங்குல இந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் என்பவர்கள் மிகப்பெரிய ஆற்றல். அதனால அவர்களுக்காக சிறப்பான விதத்தில் மன்றாடுவோம். இந்த காலமும் சூழலும் சரியில்லை, அந்த காலமும் சூழ்நிலையும் அவர்களை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடும். இந்த நேரத்தில் இவர்கள் சீரும் சிறப்புமாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஏன்னா ரொம்ப நாளாக அவர்கள் ஆலய பணிகள் செய்வதிலிருந்து சரி எல்லா ஏற்பாடுகளையும் சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பங்களிப்பு, நம்முடைய பங்கு தளத்திற்கு பங்களிப்பு என்பது மிக மிக பெரியது. அதனால் எல்லோருடைய பெயராலும் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்புக்குரியவர்களை, நாம் திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுடைய சகோதர குரு ஒருவரையும் இழந்து நிற்கிறோம். அதனால் உங்களிடமிருந்து கேட்பது ஒரு சின்ன ஜெபம். அதனால் அருட்தந்தை ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு கண்களை மூடி ஒரே ஒரு அருள் நிறைந்த மாதிரியே சேர்ந்து சொல்லுவோம். இவருடைய ஆன்மா ஆண்டவர்கள் இலைப்பாற வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இவருடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் அன்னை மரியாளுடைய அற்புதமான இரக்கம் தூய்மையாக்கி ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கின்ற பேற்றினை தந்தருளுமாறு இந்த நேரத்தில் மௌனமாக மன்றாடுவோம்.